இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவருடைய கடவுளாயும் இருப்பார். திருவெளிப்பாடு 21ஆம் அத்தியாயம் 3ஆம் திருவார்த்தை. சுருக்க விளக்கம். முன்பு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இவ்வாக்குறுதி இன்று அவரின் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் வந்து உறைவிடம் அமைத்து நம்மோடு தங்கி நம்மை வழிநடத்தப் போகிறார் என்கின்ற பேராவலோடு அநீதியை விடுத்து நீதியை தரித்து சுயநலத்தை பொய்யை களைந்து உண்மையை வெளிப்படுத்தி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவே முயல்வோம். ஆமேன்.